صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. இந்த ஈரோடு வட்டி ஸ்கூலுடைய ஹலீஃபா அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை கருணை நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஹ்மினாக படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாய் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்திலே படைக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய இந்த புனிதமான தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரசூலை சதா ஞாபகம் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த கலிமாவை விளங்கக்கூடிய இந்த மர்தபாவிலே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி வைத்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. அரான் அல்லாஹு தாலா நம்மோடு ஐனாக இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்விற்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் என்ற உண்மையை நமக்கு ஒவ்வொரு நொடியும் அரான் ஷேக் நமக்கு விளக்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஒரு காலம் இருந்தது, இருக்கான்னு சொல்லுவாங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா சிறு சிறு பருவங்களில் சிறு பருவங்கள் இருந்தது. அப்போ நமக்கு நம்மளுடைய கண்களுக்கு நம்மளுடைய தாய் அம்மா அழகாக தெரிஞ்சாங்க. அப்போ கொஞ்ச நாள் என்ன காரணம், அவங்க நம்மளே ராகபாலாக பார்த்தாங்க, நமக்கு இஹ்சான் செஞ்சாங்க, தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு நம்ம தூங்க வச்சாங்க, தான் பசியாக இருந்து நமக்கு உணவு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு, நமக்கு மனைவியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அவங்க நம்ம துணிமணியை துவைச்சு போட்டாங்க. இப்படியாக சில இஹ்சான் செஞ்சாங்க. அவர்கள் மேலே கொஞ்சம் அன்பு வந்துச்சு. அடுத்து பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது சிரிக்கிறது விளையாடுறது நம்மள்ட்ட கொஞ்சம் இது, அது மேலே கொஞ்சம் அன்பு போச்சு. ஷேக கொடுத்தான் அல்லாஹ், எல்லாமே அழகா தெரிஞ்சிச்சு, ஒட்டுமொத்த துனியாவும் அழகாயிருச்சு. ஏன்? அவங்க ஜமால கூட வச்சிருக்காங்க, அல்லாஹ் கூட வச்சிருக்காங்க. लाख में वो एक है, लाखों में छुपता है मगर இந்த லட்சத்துல அந்த ஒருத்தன் தான் இருக்கான்னு காட்டி கொடுத்தாங்க. அந்த ஒருத்தன் எல்லாரையும் மறைஞ்சிருக்காங்கிறத காட்டி கொடுத்துட்டாங்க. எப்படிங்க? அல்லாஹ் கூட வச்சிருக்கிறாங்க. அந்த இத்ராக்ல இருக்கனால அந்த அந்த அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு எல்லா சிருஷ்டிகளும் அழகாயிருச்சு. அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கி விட்டாங்க ஷேக்நாயம். மனைவியை பார்த்தா அல்ல ஞாபகம் வருது, பிள்ளைய பார்த்தா அல்ல ஞாபகம் வருது. புள்ள நம்ம கூட விளையாண்டா மௌலா தானே விளையாடுறான், என்ன ஒரு சந்தோஷம் வருது. கருவாப்தலையை பார்த்தா அல்லா ஞாபகம் வருது, அது சொல்லுது இன்ன நீ அனல்லா, நான் இல்லையா அதுல. கருவாப்பில சொல்லுது, அரிசி சொல்லுது, வரக்கூடிய வழிகள்ல மரங்கள் எல்லாம் சொல்லுது. அடே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மரம் பேசுச்சு, நம்ம யாரு? உம்மத்தே முஹம்மதியா. மரத்துல அல்லாஹ் பேசுனா, இந்த உம்மத்தே முஹம்மதியாக்கு பேசாதா? சர்க்கார் காட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சிருஷ்டியும் பேசுது, நான் தான் இருக்கிறேன், என்ன நீ பார்க்கலையா? இப்போ வர்ற வழியில கூட மிஸ்கி அந்த ஹால் கொடுத்தாங்க. மரங்களை பார்த்தா அந்த சிந்தனை தான் வரும். அல்லாஹ்வுடைய மரங்கள் இல்லைம்மா. மன்சூர் ஹி கியா, மன்சூர் ஹல்லாஜ் அனல் ஹக், நான் தான் ஹக்னு சொன்னாங்க. மன்சூர் என்ன சொன்னார்கள்? கோஷ ஹகீகத் ஹை தோ சுன் லோ, हर जर्रा में इस वक्त अनल हक की सदा है. सही बात है वसील. மன்சூர் அஜமா என்ன சொன்னாங்க? உனக்கு கேட்கக்கூடிய காது இருந்தால், சரீகத்துடைய காது இருந்தால், ஹகீகத்துடைய காது இருந்தால், ஞானத்துடைய காது இருந்தால் கேட்டுக்கொள். ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக், ஒவ்வொரு அணுவிலும் அனல் ஹக் அனல் ஹக் அனல் ஹக் சவுண்ட் வந்துட்டு இருக்குங்க. உன் காது கேட்கறது என்ன செய்ய முடியும்? விளைஞ்சுக்கலாம். ஆமாம், இவர் எப்படி நமக்கு புறக்காது ஒன்று இருக்கோ, புறக்காது இருக்குல்ல,
அதே மாதிரி ஹகீகத்துடைய காது ஒன்று இருக்கு, நாம் அது ஊனமாக உட்காந்துக்கிறோம். இப்போ புறக்காது இல்லாதவர்கள் என்ன சொல்லுவோம்? ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள். புறக்காது இல்லாதவங்களை, புறக்கண் வேலை செய்யாதவங்களை, கண் வேலை செய்யாதவங்களை மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம் இல்லையா? சூஃபியாக்கள் அதை சொல்கிறது இல்லை. அவங்கள்ட்ட அம்மானாலே அகக்கண் இல்லாதவன் தான் குருடன்னு சொன்னாலே அகக்கண் இல்லாதவன் தான் குருடன். செவிடன்னு சொன்னாலே அகச்செவி கேட்காதவன் தான் செவிடன் சூஃபியாக்கள்கிட்ட. குர்ஆனும் அதுதான் சொல்லுது. குர்ஆன் பாஷையில், அல்லாஹ்வுடைய பாஷையில் குருடன்னு சொன்னால் வெனிக்கண்ணு குருடனுக்கு அங்கே சம்மந்தம் இல்லை. மன்கான ஃபி ஹாதிஹி ஆமா, இவ்வுலகில் எவன் குருடனாக இருந்தானோ. எனவே கொஞ்சம் இந்த ஒயர் பக்கத்தில் உட்காராமல் தான் நல்ல, கொஞ்சம் நம்புக்கு தான் நல்லது. இப்போ ஃபைசான் இங்கே இருந்தால் வரும், அங்கே இருந்தாலும் வரும், கொஞ்சம் நோந்துங்க, இந்த ஒயரை கொஞ்சம் டச் பண்ணாதீங்க, கலைஞ்சுங்களா? மன்கான ஃபி ஹாதிஹி ஆமா, இவ்வுலகில் எவன் குருடனாக இருந்தானோ, வஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா, மன்கான ஃபி ஹாதி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா வ அضل சபீலா, மறு உலகிலும் அவன் குருடனாக இருப்பான். மன்கான ஃபி ஹாதி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா, இவ்வுலகில் எவன் குருடனாக இருந்தானோ அவன் மறு உலகிலும் குருடனாக இருப்பான். இது குர்ஆன் சொல்லுது இல்லையா? குர்ஆன். அப்புறம் என்ன அர்த்தம்? என்னது இந்த குருடனுக்கு? நீங்கள் வெளிக்கண்களுக்கு குருடன் என்று அழுத்தம் வைத்தால், இப்போ இந்த உலகத்தில் கண் இல்லாத அல்ல யாரை பிறவி குருடர்களாக யாரை படைச்சிருக்கானோ அல்லாஹ் தஆலா, அவங்க மறு உலகத்திலும் கண் இல்லாமல் இருப்பான்னு அர்த்தம் வந்துடும். அது அநியாயமாச்சு இல்லை ஜமானே? அப்படி அர்த்தம் இல்லை. குருடன் என்று சொன்னாலே அகக்கண் இல்லாத குருடன் தான். இவ்வுலகில் கண்ணிருந்தும் நீ ஹக்கை பார்க்கவில்லை என்றால் மறு உலகிலும் ஹக்கை ஒரு காலம் நீ பார்க்க முடியாது. ஜி, அகக்கண் இன்று இங்கு திறக்காவிட்டால் அங்கு போய் திறக்காதுமா. இங்கே எவ்வளோ மாரிஃபத்தோ அந்த அளவுக்கு தான் அங்கே தீது, அங்கே பார்வை. இங்கே வாழ்நாளெல்லாம் அகக்கண்ணால் ஹக்கை பாராதவன் அங்கும் பார்க்க மாட்டான். இங்கு வாழ்நாளெல்லாம் 24 மணி நேரமும் அல்லாவே பார்த்து கொண்டிருந்தவன் அங்கேயும் அல்லாவை பார்த்து கொண்டே தான் இருப்பான். இங்கே அரை மணி நேரம் பார்த்து அங்கே அரை மணி நேரம் பார்ப்பான். இங்கே உள்ளதனுடைய எஃபெக்ட் தான் அது. இங்கே 1 மணி நேரம் பார்த்தா அங்கேயும் 1 மணி நேரம் பார்ப்பேன். சொர்க்கத்தில் எல்லாருக்கும் நல்லா காட்சி அளிப்பாம்மா, எல்லாருக்கும் சமமாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அந்தஸ்து அந்த மாதிரி தான் நல்லா காட்சி அளிப்பான். சில பேருக்கு ரொம்ப நேரம், சில பேருக்கு கொஞ்சம் நேரம். இங்கே எந்த அளவுக்கு நீ பயன்படுத்தினாயோ அந்த அளவுக்கு தான் அங்கேயும் தெரியும். மன்கான ஃபி ஹாதி ஆமா ஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா வ அضل சபீலா. ஜி, வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபி ஸுதூர், நெஞ்சங்களிலே உண்டான, இன்னஹா லா தஅமல் அப்சார், வெளிப்பார்வை அவர்களுக்கு குருடல்ல. வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபி ஸுதூர், அவர் நெஞ்சங்களிலே உண்டான கல்பு குருடாக இருக்குன்ட்டாங்க. அதெல்லாம் இப்போ இந்த உலகில் எந்த அளவு நீ ஹக்கை தரிசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அங்கேயும் திறந்து விடுவாங்க. இங்கே எந்த அளவு குறுபில் போகிறது அந்த அளவு அங்கேயும் குறுப்பு இருக்கும். அப்போ இந்த துனியா அல்லாஹ் நம்ம கொடுத்தது அல்லாஹ்வுடைய குறுபு அடைகிறதுக்கு தான். அந்த குறுபு அங்கே அப்படியே நீடிக்கும். அங்கே போய் மேலும் குறுபில் போக முடியாது. நல்லா விளங்கிங்க. இங்கே எந்த அளவு குறுபில் போனோன்னா அதோட ஸ்டாப்பு. அங்கே போய் அந்த அளவு நெருக்கத்தை அல்லாஹ் பழக்கலாம். அவ்வளோதான். இங்கே எந்த அளவுக்கு நீ அல்லாஹ் தஆலாவை இன்னும் 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 அடைஞ்சிக்கிட்டேயோ, இன்னும் அல்லாஹ்வுடைய இர்ஃபான் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறியோ, குறுபு அடைஞ்சிக்கிட்டே ஃபக்தரிப் 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 எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறியோ, நீ மௌத்தா போனதோடு அந்த நெருக்கம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே எந்த அளவு நீ இங்கே பெற்றுக்கொண்டாயோ அவ்வளோதான். ஓ ஃபில் ஆகிரத்தி ஆமாம். இங்கே அரை மணி நேரம் பார்த்துட்டு மிச்சம் 23 மணி நேரம் கூடனா இருந்தால் அங்கே 23 மணி நேரம் கூடனா இருப்பேன். இங்கே 12 மணி நேரம் பார்த்தா 12 மணி நேரம் பார்க்கலன்னா அங்கேயும் அவ்வளோ நேரம் தான் இருப்பேன். இல்லைங்களா? அப்போ உன்னுடைய பார்வை அகக்காது உனக்கு திறந்திருந்தால் கேட்டுக்கொள். ஒவ்வொரு வஸ்துவும் உன்ட்ட பேச ஆரம்பிச்சிடும். அனல் ஹக் அனல் ஹக், என்ன மௌலா பார், என்ன மௌலா பார், என்ன மௌலா. ஒவ்வொரு வஸ்துவும் உன்ட்ட பேச ஆரம்பிச்சிடும். மன்சூர் ஹி கியா கோஷ் ஹகீகத் ஹை தோ சுன் லோ, ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக் சதா. ஒவ்வொரு அணுவிலும் அனல் ஹக் அனல் ஹக் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றான். எப்போ அந்த பார்வை, அந்த கேள்வி உனக்கு, அந்த பார்வையை திறந்து விடுங்க. அதை திறக்கத்தான் ஷேக். அந்த அகப்பார்வையை ஆப்ரேஷன் பண்ணி திறந்து விட்டால் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்கிஷாஃப் நசர் திறக்க ஆரம்பிச்சிடும்.
அந்த பார்வையே தெரியல, நீ அந்த அகக்கண்ணை திறக்கவே இல்லை. குலூபுல் ஆரிஃபீன லஹா அயூன். அல்லாமா ஷாஃபிமன் சொல்கிறாங்க, குலூபுல் ஆரிஃபீன லஹா அயூன். ஆரிஃபீன்களுடைய கல்புக்கு ஒரு சில கண்கள் இருக்கின்றன. குலூபுல் ஆரிஃபீன லஹா அயூன் தரா மா லா யராஹுன் நாஸிரூனா. பார்க்கக்கூடிய யாரும் பாராதவற்றையெல்லாம் அவை பார்க்கும். நீங்கள் எல்லாம் பார்க்காதவற்றையெல்லாம் அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்குட்டான். நீங்க பார்க்குறது வேற மாதிரி பார்ப்பீங்க, அவங்க பார்வை வேற மாதிரி பார்ப்போம். ஏன்? அது இர்ஃபானுடைய பார்வை. அந்த பார்வைக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளமும் வேலை செய்யும், கல்பும் வேலை செய்யும். உன் பார்வை எப்படி இருக்கோ அப்படிதான் கல்பும் வேலை செய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருங்க, அவங்க அத்தாவுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு புள்ள, யாரோ சொந்தக்காரங்க குழந்தை இல்லைன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இவங்க உடம்பு சரியில்லையா, பிவிக்கு உடம்பு சரியில்லை, என்ன காரணத்தில் கொடுத்துட்டாங்க, வளர்க்குறாங்க. ஆக எங்கே ஊர்லையும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு ஊரில் போய் வேலை செய்கிறாங்க. இவர் 10 வேலைக்கு துபாயில் போய் வேலை செய்கிறார். 10 வேலைக்காரங்களோடு அவங்களும் ஒரு வேலைக்காரர்களாக வேலை செய்கிறாங்க. 2 வருஷமாக கூட எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை பற்றி எந்த ஊரில், நீ எந்த ஊரில், நீ எந்த ஊர்லன்னு பேசிக்கிறாங்க. விளங்குச்சுங்களா? ஒரு நாள் எதேச்சா பேசும்பொழுது தான் விளங்குச்சான், இவர் தான் நம்ம கூட பிறந்த தம்பின்னு. அதுக்கு 2 வருஷமாக கூட இருந்துக்கிறாங்க. இவர் என் கூட பிறந்த தம்பி, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த என் தம்பி. அப்போ தான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். கட்டி பிடிச்சி ஒரே ஆளுக்கு, என் தம்பியா, நான் எவ்வளோ காலமாக தேடிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணனா நீங்கள் அப்படின்னு. சரிம்மா, 2 வருஷமாக இருக்கும்போது இவர் கீழே வேலை செய்யக்கூட ஒரு ஆளை தான் பார்த்துருப்பார். இப்போ பார்வை எப்படி இருக்கும்? பார்வை இல்மு வந்துருச்சு. இல்மு வந்த உடனே இது வரைக்கும் அறியாமல் இருந்தார். அப்போவே தாடி வேலை செய்டா, எருவும் மாடு, ஏன் வந்து முட்டை அடிச்சிருக்கீங்க, கலைஞர் விரட்டுறது. இவர் கீழே வேலை செய்யக்கூடியவர். இப்போ இல்மு வந்து பேர் என்ன செய்வார்? இவராக தம்பின்னு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க. ஆனால் யூசுஃப் வாதா அகின்ட்டாங்க. சகோதரன் தெரிஞ்சு புன்யாமீனை கூப்பிட்டு யூசுஃப் தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. புன்யாமீன் அரசர் இல்லை, ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. நல்ல பையன் இருக்கு, உட்காந்து கூட சாப்பிடுப்பா. 2 பேரும் அண்ணன் மரம் சாப்பிட்டாங்க. இவர் தனியாக 11ஆவது இவர் யார்? புன்யாமீன். சரி, எங்கூட உட்கார வச்சுக்கிட்டாங்க. இவங்க யூசுப் நாயத்துக்கு தெரியுது அவர் தம்பின்ட்டு. தம்பின்னு தெரிஞ்ச பின்னாடி மதிப்பே மாறிடுச்சு பாருங்க. அரசு சபையில் ராஜா கூட உட்காந்துக்கிறாரு. ராஜா தன் அறையில் உட்கார வச்சுக்கிறாங்க, தன் அறை கூட்டி போயிடுறாங்க, தன்னோடு சாப்பிட வைக்கிறாங்க. மதிப்பே கூட்டிருச்சு. இப்போ இவர் கூட எங்கூட சாப்பிடுப்பா, அவர் வேலைக்கு உதவி செய்கிறதுனா. ஏன்? இல்மு வந்தது பின்னாடி நஜரே மறிச்ச வஸ்து என்னவோ அதே தான். 2 வருஷமாக எப்படி பழகினாரோ அதே நபர் தான். இப்போ இல்மு வந்த பின்னாடி பார்வையும் மாறிடுச்சு, அன்பு வருது, அவர் கூட அவருடைய எல்லா மாமலாத்தும் மாறிடுச்சு பாருங்க. டோட்டலாக அவருடைய பழக்க வழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. சம்பளத்தையும் கூட்டி கொடுக்குறாரு, அன்பு. அவர் என்ன செஞ்சால் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுக்கிறாரு. இது வரைக்கும் அவரை பற்றி போட்டு கொடுத்தாரு முதலாளிகிட்ட. இப்போ என்ன செய்கிறாரு? அவர் ரொம்ப நல்ல வேலை செய்கிறார், கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்களேங்கிறாரு. எல்லாமே தலைகீழ மாறிடுது. ரஞ்சலிங்களா என்ன நடந்த சம்பவம் சொல்லி காமிச்சாங்க. அது மாதிரிமா காயினாத்து சிருஷ்டிகளை நீ முந்தி பார்த்த பார்வை வேற. இப்போ எப்போ மௌலாவை கூட சேர்த்து பார்க்குறது, இப்போ பார்வையே டோட்டலாக மாறிடணும். உனக்கு மொத்த பார்வையே மாறிடணும். முந்தி நீ மனைவியை பார்த்த பார்வை வேற, முந்தி தகப்பனை பார்வை வேற, இப்போ பார்க்குற பார்வை வேற. முந்தி மனைவியை பார்த்தது வேற, இப்போ பார்க்குறது வேற. வேலைக்காரங்களை முந்தி பார்த்தது வேற, இப்போ பார்க்குற வேற. எறும்பை கூட நீ முந்தி பார்த்தது வேற, இப்போ பார்க்குறது வேற. குலூபுல் ஆரிஃபீன லஹா உயூனு தரா மா லா யராஹுன் நாஸிரூனா. யாரும் பார்க்காதவற்றையெல்லாம் அது பார்க்கும். புரிஞ்சுங்களா? وألسنة بأسرار تناجي تغيب عن الكرام الكاتبين. அந்த ஆரிஃபீனுடைய உள்ளத்துக்கு ஒரு நாக்கு இருக்கு.
அந்த நாக்கு சில ரகசியங்களை பேசும். கிராமன் காத்திபீன் கூட தெரியாது. உட்காந்து எழுதுறாங்களே அவங்களுக்கு கூட விளங்கவே விளங்காது. அவருடைய அஸ்ரார் என்னன்னு விளங்காது. என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி அஸ்ரார் சொல்கிறாருன்னு தெரிஞ்சு சொன்னால் அல்லாஹ் இது என்னமோ சொல்கிறாரு விளங்க வகுத்து லுஜுதுங்கிறாரு எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படியே எழுதிவிங்க சவாபு நான் கொடுத்துறேன். ஐநீத்து கைரி என்னமோ சொல்கிறாங்கிறப்ப இது எப்படி இது எழுதுறது? என்ன சொன்னால் அப்படி எழுதி வைப்பான். அருஃபேல்மே மக்களுக்கு நிஸ்பத்துக்கோ காயம் ரக்தேவியே ஹக்கி குவத்துக்கோ மல்லூஸ் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். எழுதி நான் பார்த்துக்கிறேன். ஹதீஸில் வருது போல நான் சொல்கிறேன். ஒரு ஹதீஸில் வருது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அடியான் காய சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅலீமி சுல்தானிக என்று ஒரு மனிதன் சொன்னால் அது வரைக்கும் சுப்ஹானல்லாஹி இவ்வளோ சவாபு அல்ஹம்துலில்லாஹி இவ்வளோ சவாபு என்று எழுதி கொண்டிருப்பாங்க மலக்குங்க. ஒரு இதுக்கு மேலே நம்ம தொழுகைக்கு நன்மை நோன்புக்கு நன்மை இருக்கும் இல்லை மல. இந்த அடியான் சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ் உன்னை புகழ்கிறேன் தஸ்பீஹ் செய்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் யா ரப்பி லக்கல் ஹம்து உனக்கே புகழாக இருக்கும். கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக் உன்னுடைய அருள்முகத்துடைய ஜலாலி எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அதற்கு எந்த அளவு தகுமோ அந்த அளவிற்கு யம்பகி லிஜலாலி வ லிஅலீமி சுல்தானி உன்னுடைய சுல்தான் அதிகாரம் எவ்வளவு விசாலமானதோ அந்த அளவுக்கு. எவ்வளவு விசாலமானது? அல்லாஹ்வுடைய ஜலால் சிஃபத்துடைய விசாலம் என்ன? அவன் சுல்தானியத்து அதிகாரத்தின் விசாலம் என்ன தெரியுமா? ஒன்று ஒன்றுக்கும் அளந்து அளந்து நன்மை எழுதி கொண்டிருந்த மலக்குகள் 8க்கு 7000 கணக்கு போட்டு கால்குலேட்டர் வச்சு 2 8க்கு எத்தனை 8 இங்கேருந்து அங்கே போகிறோம் 32 388 இந்த 380 இன்ட்டு 7000 22,33,000 எழுதிட்டு இருப்பாங்க. இதை பட்டோலையில் அவங்களுக்கு 8 8 தான் கொடுப்பான். அல்லாத கால்குலேட்டர் கணக்கு போட்டு தான் கணக்கு இல்லாமல் கொடுக்குறது நமக்கு தான். அல்லாத சில பேர் கால்குலேட்டர் கணக்கு போட்டு கொடுப்பான். அல்லாத சில பேர் கணக்கே இல்லாமல் கொடுத்துட்றான். தெரிஞ்சுங்களா? 8க்கு 7000 கணக்கில் போடுறான் அவன். இப்போ இங்கேருந்து மஸ்ஜிதுக்கு இத்தனை 8 இவன் கணக்கு போடுறான். சரி இப்போ காலையிலேருந்து ஒரு 2,12,000 சம்பாரிச்சிட்டான். சரி இது கணக்கு போடுற நன்மையா என்று ஒரு அடியான் சொல்லுவானே. ஆனால் உடனே மலக்கள் கேட்பாங்க ரப்பே உன் அலீமு சுல்தான் எவ்வளோன்னு தெரியாது, உன் ஜலாலு வஜ்ஹு என்னன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன நன்மை எழுதுறது, இதுக்கு நன்மை எப்படி கணக்கு போட்டு எழுதுறது, கால்குலேட்டர் பத்தலை நினைஞ்சுங்களா என்று கேட்பார்கள். ஹதீஸ் இப்படி வருது. உடனே அல்லாஹ் சொல்லுவானா இத்தனைக்கு நன்மை எழுது சுப்ஹானல்லாஹ் இத்தனை தொழுதா இத்தனை எழுதுனீங்களா இதுக்கு நன்மை எழுதி தெரியலையா? அடியான் காலையில் 7 மணி 10 நிமிஷம் 11 வினாடிக்கு இந்த மாதிரி சொன்னான். அல்லாஹ் ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅலீமி சுல்தானிகன்னு சொன்னான் அப்படின்னு எழுதி வச்சு அடுத்ததுக்கு போயிருங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், அது கூலி நான் கொடுத்துட்றேன்ட்டு அல்லாஹ் சொல்றேன். எங்கள் ஆயத்து வா வா இக்துபஹா கமா கால் அபதி எழுதி வைத்து விடுங்கள் என் அடியான் எப்படி எழுதினானோ அப்படியே ஹத்தா எல்கானி என்னை அவன் சந்திக்கும் நாள் வரை ஃபஅஜிஸுஹு பிஹா அதற்கு நான் கூலி கொடுத்து கொள்கிறேன். நீ என்ன சொன்னானோ எழுதி வச்சிரு. சுப்ஹானல்லாஹ். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் இது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. அப்போ சிலதுக்குலாம் வழக்கமாக தெரிய மாட்டேங்குது பாருங்க. சரி எல்லாத்துக்கும் நன்மை எழுதிட்டு ரப்பே ஹக்கு ஜாஹிர் சூரத்தை ஷைன்னு சொல்கிறாங்க. இந்த சூரத்தில் மௌலாஹி ஜாஹிர்னு சொல்கிறார். என்னத்தை கூலியை கொடுக்க? அது எனக்கும் அவனுக்கு ரகசியம் பாயது நினைச்சிக்கலாம். அது எனக்கும் அவனுக்கும் ஒரு ரகசியம், அது கோல்டு வேர்டு. அவன் சொன்னான்னு எழுதி வச்சிரு, முடிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன். வா அல்சினத்துன் அந்த ஆரிஃபியினுடைய நாவுக்கு சில நாவுகள் அவங்க உள்ளத்துக்கு சில நாவுகள் இருக்கின்றன விளைஞ்சிக்கலாம். தனாஜி அது பேசுகிறது சில ரகசியங்களை கொண்டு. அல்சினத்துன் பி அஸ்ராரின் துனாஜி தகீபு அனில் கிராமில் காத்திபீனா கிராமுல் காத்திபீன்களுக்கு கூட நன்மை என்ன என்று தெரிவதில்லை. அந்த ஆரிஃபியினுடைய உள்ளத்துக்கு சில ரெக்கைகள் இருக்கின்றன. என்ன சில ரெக்கைகள் இருக்கின்றன தெரிஞ்சுங்களா? நீ இங்கிருந்து இங்கே தான் போவ. அவருடைய கல்புகளுக்கு சில ரெக்கை இருக்கிறது. ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானம் வரையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது எப்படிங்க இங்கே உட்காந்து அவர் அரிசம் அல்லாஹ்க்கு போறாரு? அரிசம் அல்லாஹ்க்கு போக தேவையில்லை, அரிசம் இங்கே கொண்டு தருவாங்க அவங்க. फर्श जमीन भी अर्श है जब तेरा यार साथ है. फर्श
फर्श ज़मीन भी अर्श हैं जब यार साथ है. எப்போ எஜமான் கூட இருக்கிறானோ இந்த பூமி அரிசமும் அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமார்களுக்கு அல்லாஹ் என்ன அற்புதம் கொடுத்திருந்தான்? அரிஷ பில்கீஸ முன்னாடி கொண்டு வந்தாங்க. கண் சிமிட்டும் நேரத்தில் பில்கீஸுடைய அரசு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இது யாருங்க? அவுலியாயே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவுலியாயே சுலைமானி. அவுலியாயே சுலைமானியுடைய அவங்களுடைய ஆற்றல் என்ன இருந்துச்சு? இங்கே ஒரே மேலே உட்காந்து அப்படி தான் விளைஞ்சுங்களா? ஆச்சா என்னாச்சு? அதுக்கு வேறு டச் பண்ணாதீங்க, யாரும் டச் பண்ணாதீங்க. வேறு அவுலியாயே சுலைமானி என்ன அவங்களுக்கு? பில்க அரிசி அரிச கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளார கபல எர்தத்த இலைய தரஃபும், ஒரு கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளார அரிச பில்கீஸ் சபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு வந்துருச்சு. 3000 கிலோமீட்டர். இது யாருங்க? அவுலியாயே சுலைமானி. இது அவுலியாயே முஹம்மதி. அதே கபல எர்தத்த இலைக தரஃபும், கண் சிமிட்டும் நேரத்தில் அரிச ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அரிச ரப்புல் ஆலமீனை முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. ஜி रब्बुल आलमीन अर्श कीड़े को और निमिष फर्श ज़मीन भी अर्श है जब यार साथ हैं. अर्श क्या है बाब? जहाँ मौला है वहाँ अर्श. जब तेरा साथ मौला है यही अर्श हो जाता है. नेतन सोने में सूर्य अर्श के कीले मरेது திரும்ப अर्श இருந்து வெளியாவது. நான் புகாரி ஷரீஃப் படி ஹதீஸ் 24 आवर्स सूर्य अर्श के अंदर இருக்கு. अपना और जहाँ अर्श का है वो भी अर्श है. நீ அரிசி எங்கேயோ விளக்கிட்டு இருக்கிற. ஜஹா மௌலா ஹை வஹா அர்ஷ். அர்ஷ் என்றால் இறைவனுடைய இருப்பிடம். உன் கல்ப அர்ஷுல்லா வாக்கிற. நீ இருக்கும் இடத்தை மௌலா வாக்கிற. மௌலா நீ என் கூட கண்ணை மூடனா சர்க்கார் சொல்லுவாங்க ஆங்க் மூச்சை தோ மை நை ஆங்க் கோலே தோ மை. கண் திறந்தா நானுங்கிறான். கண்ணை மூடி பாரு மை நை ஹக் மௌஜூத். ஒரு நிமிஷம் உன் கூட அன்ஃபு சாஃபாக்கில் மௌலா கொண்டு வா. இந்த இடமும் அர்ஷுல்லா வைறாங்க. وأجنحة تطير بغير ريش إلى ملكوت رب العالمين. அது அல்லாஹ் ஆரிஃபீனுக்கு கண்பு கொடுத்துருக்கான்னு சொன்னான். நீ சொல்லுங்கம்மா, நீ பேசு. ஷேஹ்நாயகம் நம்மளை எப்படி மாற்றிட்டாங்க? அல்லான்னு சொன்னால் ஒரு இன்பம். எந்த அந்த வஸ்துக்களை நாம் ஞாபகம் செய்வது போய் அது நம்மளையே தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. எதையுமே அல்லாவை மறந்து நாம் புலங்குற மாதிரி எதுவுமே இல்லை. அல்லாஹ் ஆக்கிட்டான். இப்போ சர்க்கார் சில நேரங்களில் வந்து டெய்லி குரான் ஓத வைப்பான் மிஸ்கின். சில பகுதி தான், சில பக்கங்கள் தான், பெருசாக நிறையா ஓதலை. சில பக்கங்கள் ஓதும் போதே அதில் ஒரு ஹாலை கொடுத்துருவாங்க. நமக்கும் என்ன குரானுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு நம்ம வாழ்க்கை. குரானை ஏதோ சும்மா அப்படி புக்கு மாதிரி படிச்சுட்டு போய்கிட்டு இருந்தேன். அல்லாஹு தாலா ஷேஹ்நாயத்துடைய பிச்சையில் சில வார்த்தைகள் ஓதனாலே அப்போ ஒரு கைஃபியத். ஏன்னா அந்த ஆயாத்துகளுடைய அர்த்தங்கள் நமக்கு ஆழமாக கல்வியில் உட்கார வச்சுட்டாங்க. ஷேஹ்நாயக் ஹக்கு அப்படின்னு வந்தாலே துடிக்குது உள்ளம். சில நேரங்களில் எப்படி ஆகி போச்சு இப்போ அப்படின்னு சொன்னால், இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுவும் போதே சில நேரங்களில் பயம் வந்துடுது. அவங்க ஓத நம்ம கட்டுப்படுத்தி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த சில ஆயத்துக்களை சர்க்கார் ஹாலாக உட்கார வச்சுருக்காங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற ஆயத்தை ஓதனா ஒரு பீர்பாய் சொல்கிறாங்க, கையில் பிடிக்கிற மாதிரி இல்லையா அவங்கள்ட்ட மைக்கு? ஒவ்வொரு தடவைக்கும் கழுத்து தலையில் போட்டு மாட்டிக்கணும். ஏப்பா ஒவ்வொரு தடவையும் ஏப்பா இது வச்சுக்கோ எல்லாம் சரிங்களா? ஒரு பீர்பாய் சொன்னாங்க, சர்க்காருடைய பயான்களில் சில ஹாதீஸில் விளக்கம் சொல்கிறீங்க, அது கைஃபியத்தாக இருக்குது, கல்பில் மறந்து போயிடுது. ஜி குத்துபா பயான் ஜும்மா பயான் இப்போ பள்ளிவாசல் உட்காரோம், ஏதோ ஒரு பள்ளிவாசலில் போய் அவர் அதே ஹதீஸை அதை ஆயத்து சொல்லி விளக்கம் சொல்கிறார். அவர் ஏதோ சொல்கிறாரு, ஆனால் நமக்கு அந்த ஆயத்துடைய ஹகீகத்து என்னன்னு விளங்குறதுனால இது துல்லாமான ஒரு கைஃபியத்து வருது நமக்கு. அப்படியே ஆனந்த பரவசம் வருது. ஆன்னு சொல்லி அவர் என்ன தான் சொல்கிறதுக்கு விளக்கம் நினச்சிருக்காரு. ஆனால் அதே ஆயத்தை இந்த விளக்கம் என்று கேட்ட நேரமால அவங்களுக்கு அந்த அர்த்தம் விளங்காவிட்டாலும் அந்த ஆயத்தை எங்களுக்கு கைஃபியத்தை உண்டாக்குதுங்கிறாங்க.
ஜி அப்போ குர்ஆன் ஆயாத்துகள் ஹதீஸுகளில் நீங்கள் கேட்டு பழகிட்டீங்கன்னா அது கேட்கும் போதெல்லாம் கைஃபியத்து வரும். அது நம்முடைய முஜீப் உலமா அவருடைய தலைவர் இருக்காங்களே, அவங்களுடைய வீட்டுக்காரம்மா அன்றைக்கி பார்த்து பேசிடும். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு குர்ஆனுடைய தஃப்சீர் 120 பாகம் இருக்குது. அதை முழுமையாக கேட்டு முடிச்சிட்டேன்ட்டாங்க. ஒரு பாகம் கூட விடாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறிப்பெடுத்துன்னு சொல்ல குறிப்பெடுக்காமல் நிதானமாக கேட்டு ஃபுல்லாக கேட்டு முடிச்சாச்சு. வாழ்நாளில் அல்லாஹ் நமக்காக வேண்டி இறக்கிய குர்ஆனை ஒரு முறை கூட முழுசாக கேட்டு முடிக்கலாட்டி பது நசீபத். அப்போ அந்த ஆயத்துடைய தஃப்சீருடனே சேர்த்து முழுமையாக கேட்டு முடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. எப்படா நசீபாகாமல் போயிருமோன்னு நினச்சேன். 120 பயான் மொத்த முழு குர்ஆன் மின் அவ்வலி இல்ல ஆகிரி நெட்டில் இருக்க எடுத்து பார்த்துங்க. இப்போ முடிஞ்சு போன வாரம் முடிஞ்சது. அதை முழுசாக கேட்டு முடிச்சிட்டேன் சர்க்கார். அதில் எனக்கு என்ன பெரிய பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி எப்போ குர்ஆன் எடுத்து ஓதினாலும் திரும்ப திரும்ப இது மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். 120 கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன அது பெரிய பரக்கத்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குர்ஆன் எங்கே ஓதினாலும் எனக்கு அர்த்தம் விளங்குது. அப்படியே ஃபுல்லாக கேட்டனால முழு குர்ஆன் நான் ஓதும் போதே இதுக்கு முழுசாக லப்சன் வார்த்தைக்கு பார்த்து அர்த்தம் வழங்காட்டியும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் இதுதான் சொல்ல வர்றான். இந்த ஆயத்து இப்போ தான் இறங்குச்சு. சமி அல்லாஹ் கவுலத்தி தஸ்மா கவுலத்தி துஜாதுலுக்கு ஃபீ சௌஜியான்னு இந்த பெண்மணி விஷயம் இறங்குச்சு. இந்த ஆயத்து விஷயம் இன்னதான் இது விஷயம் அப்படின்னு அழகாக எனக்கு விளங்குது. குர்ஆன் ஓதும்போது இன்பமாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க. முழு குர்ஆனை கேட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. தாய்மார்கள் நம்ம தாரீக் இருக்காங்களேங்க, தாரீக் முல்லா, அவங்க அம்மாவை அன்றைக்கி ஃபோனில் சொன்னாங்க. அல்லாஹ் போய் நானும் முழுசாக கேட்டு முடித்தேன். வேறு யாரும் கேட்டு முடிச்சேன் கை தூக்குங்க. 120 பாகத்தையும் முழுசாக கேட்டு முடித்தோம் கை தூங்க பாப்போம். யாராச்சும் குர்ஆன் தஃப்சீர் யாருமே இல்லை. பாருங்க, ஆம்பளைங்களாம் சோம்பேறியாக இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் செலவு பண்ண முடியாத 24 மணி நேரம் அல்லாஹ் கொடுக்குறான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பேப்பரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, 24 மணி நேரமும் வேலை ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது. கேட்கணுமா? யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா முழு குர்ஆன் தஃப்சீர் இருக்கும். 5G டிவியில் 120 பயான் ஒரு நாளைக்கு ஒன்று கேளுங்க. 120 நாளில் கேட்டு முடிச்சிடலாம். முழு குர்ஆன் வாழ்நாள் ஒரு முறையாவது கேட்டு அல்லாட்ட போகணுமா இல்லையா? நமக்கு தானே இல்லை அல்லா இறக்குனா செய்வோமா இன்ஷா அல்லா. அதெல்லாம் 120 நாள்னா 4 மாதம் வரும். நடுவில் சில நாட்கள் நமக்கு எங்கே வேலை வேறு இருக்கலாம் விட்டுடலாம். ஒரு 5 மாதம் 6 மாதம் வச்சுங்க கணக்கு. ஒரு முறை கேட்டு முடிச்சிடும். திரும்ப கேட்டோன்னு சொன்னால் இதுனா காதில் மட்டும் கேட்கறது தானே. தாய்மார்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நோட்டு வச்சு குர்ஆனை முன்னாடி வச்சு அந்த ஆயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து குறிப்பெல்லாம் எடுத்துருக்குறாங்க. 2-3 தாய்மார்கள் முழுசாக கேட்டு முடிச்சிருந்தாங்க. இன்னும் சில தாய்மார்கள் வந்து அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு முக்காவாசி முடிஞ்சு இன்னும் சில நாட்களில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக எல்லாருமே தாய்மார்கள் சொல்கிறாங்க, முரீதாக்கள். ஆம்பளைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாம் கொடுக்குறான் நிறையா. அதுக்கு முயற்சி செய்யணும். செய்வோமா இன்ஷா அல்லா. அதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள்ளார இன்ஷா அல்லா இந்த தஃப்சீர் முழுசாக கேட்டு முடிச்சிடும். உண்மையாக வாக்குறுதி யார் கொடுக்குறா? கை தூக்குவோம். மாஷா அல்லா 6 மாதத்துக்குள்ளே கேட்டு முடிச்சிடணும். டெய்லி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வருமல்ல. குர்ஆன் எடுத்து வச்சுக்கோங்க. கால் ஜுசு அலிஃப் லாம் மீம், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சபபு நுஸூல் சொல்கிறாங்க, கருத்து என்ன சொல்கிறாங்க. கால் ஜுசு குர்ஆன் நீங்கள் டெய்லி ஓதுறத கூட இதுக்காக வேண்டி ஒதுக்கி வச்சுறேன். கால் ஜுசு ஓதுன மாதிரி ஆச்சு இல்லையா? விளக்கத்தோடு ஓதுன மாதிரி ஆச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க. சில ஒரு தடவை கேட்டு முடிச்சு அப்புறமே குர்ஆன் திலாவை செஞ்சு பாருங்கள். நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும். நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும். ஜி இதே ஒரு 10 வாட்டி கேளுங்க, நீங்கள் தஃப்சீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குர்ஆன் விளக்கம் சொல்லுங்கள். அந்த காலத்தில் குர்ஆனுக்கு தமிழ் தர்ஜுமா இல்லை, அரபு தமிழ் தர்ஜுமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பற்றி எல்லா புகழும் ஏகனாகி அல்லாஹ்வுக்கா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்காக வேண்டியாக இருக்கும் அப்படின்னு அரபிலே எழுதியிருப்பாங்க. அரபு தமிழ் தர்ஜுமா அறிஞ்சுங்களா? எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, பேர் எனக்கு மறந்து போச்சு, வயசான அம்மா. டெய்லி அதையே ஓதி ஒரு நாளைக்கு 1 ஜுஸ் 2 ஜுஸ் அந்த தர்ஜுமாவோட ஓதுறதான். ஓதி வாழ்நாள்லாம் 50 வருஷம் ஓதி குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்குமே தர்ஜுமா மனப்பாடம் ஆயிடுச்சு அவங்க. தர்ஜுமாவோட எந்த ஆயத்து சொன்னாலும் அந்த ஆயத்து தர்ஜுமாவும் அப்படியே மனப்பாடமாக சொல்கிறாங்களாம். லப்சன் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் அல்ஹம்துனா புகழ் அப்படி அர்த்தம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகில உலகங்கள் ரப்பாகி அல்லாஹ்வுக்காக வேண்டியாக இருக்கும் அப்படின்னு மனப்பாடமாக சொல்லுவாங்களாம். முழு குர்ஆனில் எங்கே கேட்டாலும். எங்கள் சொந்தக்காரங்க பாட்டிமா நீண்ட வயசு எல்லாம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு
அவங்க மொத்த குர்ஆனுமே தர்ஜுமா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஜி குர்ஆனோட தொடர்பு வச்சுக்கணும். என் ஷேഖனா அதில் ஹலீஃபா இருந்தாங்க, இத்ரீஸ் ஆஜியார். சதா குர்ஆன் தர்ஜுமா தான், குர்ஆனும் தர்ஜுமாவும் தான். பயான் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பேசும்போது நம்மள்கிட்ட சாதாரணமாக பேச ஆரம்பித்தாலே 1 மணி நேரம் பேசுனா அதில் 3/4 மணி நேரமாவது குர்ஆன் தான் பேசுவாங்க. இத்ரீஸ் ஆஜியார் தெரியுமா? எடுத்துக்குவாங்க. இந்த அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்ட மனிதர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் என் பக்கம் இப்படியா அந்த தர்ஜுமா மட்டும் கரெக்டாக குர்ஆன் ஆயத்து ஓதுற மாதிரி தர்ஜுமா கரெக்டாக சொல்லுவார். இது சார் அது அவங்க அல்லாட்ட போய் சேர்ந்தாங்க. இப்போ நான் பார்த்தேன் நம்முடைய திருப்பூரில் இந்த எம்எஸ்கே தலைவராக இருக்காங்க ஈசா சாதிக்காங்க, அவங்கள பார்க்க போனேன். 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் குர்ஆன் ஆயத்து தான் சொல்கிறாங்க. கரெக்டாக தர்ஜுமா அப்படியே ஒரு அரை பக்கம் தர்ஜுமா கூட அந்த மொழி வார்த்தையை மாறாமல் சொல்கிறாங்க. எல்லோரும் அமைச்சிட்டான் அல்லா தாலா அவங்களுக்கு. அந்த ஒன்றுக்காக அவன் நேசிக்கிறோம். நம்ம காசு பணம் வரும் போவோம் மனுஷன், அதுக்காக இல்லை நேசிக்கிறேன். அவங்க மாதம் காசு தர்றாங்க தர அதுக்காக நேசிக்கிறேன். இந்த இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இத்ரீஸ் எனக்கு பின்னாடி நம்ம இவனை தான் பார்க்குறேன். தர்ஜுமா அவ்வளோ பார்க்குறாங்க. விளைஞ்சா இல்லைங்களா ஜி? அப்படியே மொழிபெயர்ப்பு. இப்போ குர்ஆனோட தொடர்பு, இப்போ தாலுக் மால் குர்ஆன். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, அண்ணா இவ்வளோ அழகாக இந்த ஆயத்து தர்ஜுமாலாம் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் குர்ஆனை நீங்கள் ஓதுறதுக்கு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. கடைசியாக பார்க்க போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நேரம் செலவு பண்ணுறதான் இல்லை, நடுநடுவில் மற்ற வேலையை பார்த்துக்கிறது. என்னங்க கேட்டு கடைசியாக போயிருந்தோம்ல, இப்போ கேட்டேன் எப்படி எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்க குர்ஆன் ஓதுன்னு? இல்லை நேரம் செலவு பண்ணுறதாங்க அப்படிலாம் கிடையாது, மற்ற வேலைக்கு வந்துச்சுன்னா நடுவில் மற்ற வேலைகளை பார்த்துக்கிறது. அப்படின்னா காலையில் ஃபஜ்ர் குர்ஆன் திறந்து வச்சுறது தான் தெரிஞ்சவங்க பார்க்குறது. யாரோ வந்து ஃபோன் சரி வச்சுட்டுமா மறுபடியும் அதுங்க தான் ஆஃபீஸில் பார்க்க வர்றாங்க. சரி 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 அப்படிங்களா சரி சரி போய்ட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி நசர் பூன்ஸு அங்கே தான் நடுநடுவில் மற்ற வேலையும் பார்த்துக்கிறது. நான் மற்றபடி நேரம் செலவழிக்கிறது அந்த பேச்சுக்கலாம் இடம் இல்லைன்ட்டா. அதே சிந்தனை தான். ஓ குபர் கபீரா வெக்கமாக போகுது நமக்கு அவங்க பேச்சை கேட்டு. சரி எல்லாம் அவங்க நீண்ட வயசையும் ஆஃபீஸ் எல்லாமத்தையும் கொடுக்கட்டும். புரிஞ்சுங்களா? இந்த தடவை போயிருந்து பேசிதான். போன தடவை போயிருந்தோம் ஒரு செய்தி சொன்னாங்க, ரொம்ப பெரிய மாற்றம், ரொம்ப பெரிய எனக்கு கைஃபியத் ஆயிடுச்சு. அது என்ன, ரம்ஜானில் இங்கே வாங்கன்னு ஏத்திகாஃப் இருக்குன்னு சொன்னாங்க. தாலீம் நடக்குது வாங்கன்னு கூப்பிட்டு ஏத்திகாஃப் இருக்குன்னு சொன்னாங்க. ரம்ஜான் முடிஞ்சு பார்க்க போயிருந்தோம். அது ஏத்திகாஃப் இருந்தீங்களா? எந்த பள்ளிவாசல் இருந்தீங்க? பள்ளிவாசலில் வீட்டில் ஏத்திகாஃப் இருந்தீங்க. என்ன பொம்பளைங்க தான் வீட்டில் ஏத்திகாஃப் இருப்பீங்க, நீங்கள் என்ன வந்து வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கு? பொம்பளைங்க தான் வீட்டில் ஏத்திகாஃப் இருப்பாங்க, மற்ற ஆம்பளைங்களாம் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருப்பாங்க, நீங்கள் ஏன் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்தால் கூட 10 பேர் இருக்கிறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க வைக்கிறாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிந்தனை அவங்க எல்லார் பக்கமும் எல்லாருக்கும் நேரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியதாகிடுது. ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதனால் வீட்டில் ஒரு அறையை சாப்பிட்டு அறையை விட்டு வெளியே வராமல் அட்டாச் பாத்ரூம் அங்கேயே உட்காந்துட்டேன். ஃபோனுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு 10 நாள் உள்ளே உட்காந்து என்ன வச்சுட்டு இருந்தீங்க? 24 மணி நேரமும் அல்லாட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். 24 ஹவர்ஸும் அல்லாட்ட பேசிக்கிட்டே உட்காந்துருந்தேன். எஜமான்ட்ட பேசிக்கிட்டு தொழுகிறது, சஹரு இஃப்தாரு 5 நேரம் தொழுகிறது, ரூம் விட்டு வெளியே வர்றது, ஃபோனுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை, வீட்டு விட்டு வெளியே தான். நான் கதை சாப்பிட்டு உள்ளே உட்காந்துட்டேன். ரம்ஜான் முடிகிற வரைக்கும் கடைசி 10 நாள் நானும் இந்த மாதிரி ஏற்றிக்காக இருக்கலான்னு ஆசையாக இருக்கேன் எனக்கு அப்படின்னு. வேறு யார்கிட்டையும் எந்த பேச்சும் கிடையாது. நான் 3 நாள் போய் உட்காந்து எஜமான் தரப்பாருல கல்வியில் தனி ஒரு கைஃபியத். ஃபோன்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் ஆஃப் பண்ணி 10 பிள்ளைங்களை கொடுத்தாச்சு. நோன்பு வச்சாச்சு 3 நாள். ஃபஜர்லேருந்து சஹருக்கு தாஜத்துக்கு எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் 3 நாள் 24 மணி நேரம் மௌலாட்ட பேசிட்டு ஷேகநாத்திட்ட பேசிக்கிட்டு அந்த 3 நாளுடைய எஃபெக்ட் வெளியே வந்தாலும் மாதக்கணக்கில் அப்படியே கல்வியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷால திரும்ப ஒரு 3 நாள் போகலான்ற யாரெல்லாம் கூட வர்றீங்க? ஆமாம், எல்லாம் கை தூக்குவாங்க, ஒருத்தரும் வரமாட்டேங்க. கை திருப்பி போட்டு கீழே போடுங்க. நான் இன்ஷா அல்லா தாலா அடுத்த வாரம் மேக்ஸிமம் நான் வந்து செவ்வாய் புதன் வியாழன்னு நினைக்கிறேன் 3 நாள் லால்பேட்டையிலே அஜமான் தர்பாருக்கு 3 நாள் போகலான்னு இருக்கேன். ஓதக்கூடிய மாணவர்கள் மசாலி கட்டடிக்கு வசதியாக போச்சு கேட்க, அதான் ஓதக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடாது. ஐயா நானும் வரேன் சார், ஸ்கூல் போகிறவங்க வரக்கூடாது, காலேஜ் படிக்கிறவங்க அப்படி இல்லை. தெரிஞ்சுங்களா? மற்றவங்க சொல்லுங்கள் யார் என் கூட வர்றா?
ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. உஸ்தாது ஜாலியாக வந்து அதெல்லாம் உஸ்தாதுமார்கள் மதரசா மாணவராக சொல்லக்கூடாது. அஸ்லம் மோலா 1, ராஃபி 2, மோலா அலாவுதீன் மோலா, மாஷா அல்லா, மன்சூர் மோலா, ஜி ஜப்பார் மோலா, ஜாஃபர் தானே, ஜப்பார் யஜமான், சைஃபுல் இஸ்லாம், மாஷா அல்லா, வக்கீல் இமான் மோலா, பாஷா மோலா, அப்புறம் தூக்குங்க மோலா தூக்க மாட்டேங்கிறீங்க ஊர் முஜீப் மோலா உண்மை தான் சொல்கிறேன். 3 நாள் அதெல்லாம் கதையெல்லாம் கட்டக்கூடாது. அந்த கதை கட்டுறதுலாம் கூடாது. உங்கள் மனசளவில் உங்கள் கூட தான் 24 மணி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிபிடி சொல்லி பாருங்களேன். நான் கடையிலே இருந்துக்குவேன், மாதம் ஒரு நாள் வந்து பார்த்துப்பேன். அதனால் மனசளவில் 24 மணி நேரம் உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன். அப்படி வேறஞ்சிங்களா? புது விளக்கமாக கதை வாங்கிட்டு வாங்கணும். 24 மணி நேரம் கூட இருக்கிறான், மாதம் ஒரு நாள் வந்து நீ பார்ப்பாரான். வேறஞ்சிங்களா? ஒத்துக்குவாங்களா? பிவிட்டு ஜிஸ்மன் இருப்பாரான், ஷேகத்தை கல்பன்னு உட்காந்துருப்பான். அந்த கதையெல்லாம் யார்கிட்ட? முஜீபோலா 3 நாள் எல்லாவுக்கா வரல, கை கொடுத்து மனசு வரமாட்டேங்குது, கை தூக்குறேன். ஏற்று வச்சுங்க இன்ஷா அல்லா. இல்லை நான் கேட்டு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏங்க மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜித் இருந்தால் காலையில் தொழுவுறோம், ஜமாத்து 10 பேர் முசாபா செய்ய வருவாங்க. இவர் வந்து எத்துக்காக இருக்கான்னு முசாபாக்கிலே நம்மளுக்கு பெரிய ஆளாக்கி விட்டு நீங்கள் துவா செய்யுங்க, துவா செஞ்சால் கபூல் ஆகும் அப்படின்னு. அப்புறம் துஹரில் ஒரு முசாபா, நடுவில் பேசுறதுக்கு 4 பேர் வந்து கதை பேசுறதுக்கு, இப்படியே உட்காந்து சிந்தனை எல்லா பக்கம் போகவே விட மாட்டேங்கிறாங்க. குரான் உட்காந்து ஒரு பக்கம் ஓத முடியல, கூட 10 பேர் உட்காந்துருப்பான், அவங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வரைஞ்சிங்களா. சில பேர் என்னன்னு தெரியல, எத்துக்காக இருக்காங்க. சில பேர் வீட்டில் ஒரு ஐட்டம் தான் இருக்குது, மற்ற வந்து 10 பேர் சேர்ந்து உட்காந்து எத்துக்காக 10 ஐட்டம் வருதுங்களா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு சமோசா சுடுவாங்க, ஒரு நாளைக்கு வடை சுடுவாங்க. இப்போ சேர்ந்து உட்காந்து சமோசா, வடை, பஜ்ஜி, முட்டை எல்லாமே வந்துதுங்களா, எல்லாத்தையும் ஒரு கடி கடிச்சிக்கலாம். இப்படிலாம் இருக்கலாம். பை யாரும் சொன்னாங்கன்னு சொல்ல பை, அப்போ நீங்கள் எத்துக்காகவே கொச்சைப்படுத்துறீங்கன்னு திட்ட போகிறாங்க. இல்லை அப்படிலாம் கூட என்ன இருக்கலாம் மனுஷனுக்கு. நான் இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கலாம், என் அர்த்தம் சொன்னோம். இப்போ சஹருக்கு ஒரு நாளைக்கு மீன் செய்வாங்க, ஒரு கறி செய்வாங்க. ஏற்றுக்கால் 10 பேர் உட்காந்தா ஒரு வீட்டில் மீன், ஒரு வீட்டில் கறி, ஒரு வீட்டில் குருமா, ஒரு வீட்டில் பொரிச்ச கோழி, ஒரு வீட்டில் மட்டன், ஒரு வீட்டில் சிக்கன் வராங்க. இதெல்லாம் கூட என்ன இருக்கலாம். அப்போ சிந்தனை முடிச்சு அங்கே போகுது. நினச்சிங்களா? ரொம்ப பேருக்கு வந்து நோம்பு திறக்க உட்காந்து வச்சு உட்காந்து வராங்களே, அவன் கொட்டுறா பார்க்குறதே இல்லை. அவன் உட்காந்துட்டு ஆமீன் அவர் துவா வர்றார், ஆமீன். வடை வந்து சைஸ் அங்கே பெருசாக இருக்கு, ஆமீன் துவா வர்றாங்க. நம்மளை வடையை விட அந்த வடை சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்ப பேர். சில பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா கொட்டுறா வரிசையாக வச்சுருப்பாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது. எங்கே வடை பெருசாக அவங்க இங்கே உட்கார், அங்கே உட்கார், ஃபேன் மேலே பரவாயில்ல. இப்போ சிந்தனைலாம் இந்த மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா. அதனால் ஏற்றுக்காகவே குடிச்சிட போயிடுது. அதே மாதிரி 10 தராவி தொழுகிறோம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு 10 தராவி தொழு முடிச்சு அது எடுத்து என் பக்கத்துக்கு 31 ஏப்ப விட்ருக்காரு. அப்புறம் தராவி தொழுதரா ஏப்பத்து என்ன தெரியல. பை 20 ரக்காத்தில் ஹசரத் 31 ஏப்பம். அந்த கொடுமையை நான் தான் அவரே இஃப்தாரில் வந்து காரவடை திருந்து பரப்புது, வித்தியாசமாக வருது. எஜமான தராவை தொழுது நீ குரானை கவனிச்சாரே இல்லையோ ஏப்பத்தை நீட்டு இருக்க தஸ்மி பண்ணி வச்சு 31 ஏப்பம் 20 ரக்காத்தில். கார வடை வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு உளுந்து வடை வருது, சமோசா வருது. அல்லாஹ் அக்பர் கபீரா. இதெல்லாம் நம்முடைய ஹாலாத்துக்கள் சொல்கிறேன் போலனா. அதனால சாதிக்கன்னு என்ன செஞ்சுட்டாங்க, பேசாமல் என் வீட்டில் அட்டாச் பாத்ரூமு கதவை பூட்டியாச்சு. நானும் அல்லாமல் பேசிக்கிட்டே உட்காந்தோம் 20 hours. எனக்கு அந்த மாதிரி ஏற்றுதான் உட்காந்துருக்கும் ஆசை வந்துருச்சு. சூஃபியாக்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ காடு வனாந்திரங்களில் போயிட்டாங்க. ஏதோ காஞ்ச பேரிச்சம்பழம், காஞ்ச கிஸ்மிஸ் பழம் இருக்குங்களா, கொண்டு போயிருது, தண்ணியில் நினச்சி குடிச்சிக்கிறது, வேறு எதுவும் சாப்பிட்றதும் இல்லை. அதுலேயே நோன்பு வச்சுக்கிறது, இஃப்தார் செஞ்சுக்கிறது. நான் இப்போ யார்ட்டையும் பேசுகிறது இல்லை.
எல்லா சூஃபியாக்களும் சில்லா இருந்திருக்கிறார்கள். நாகூர் ஜமா, அஜ்மீர் நாயகம், ஹவுசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டகை, ஜி தபலே ஆலம் பாதுஷா நாயகம், எத்தனை சூஃபியாக்கள் இருக்கிறாங்க. தாதா அலி ஹுஜ்வீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, நிசாம் நுஹபைலாஹி, ஃபரீத் கஞ்ச ஷக்கர் ரஹமத்துல்லாஹி அலைஹி, குத்துபுதீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ரொம்ப உச்சகட்டமாக அலாவுதீன் கல்லேரி சாபிரி ரஹமத்துல்லாஹி, 20 வருஷம் யார்ட்டையும் பார்க்க பேச்சில்லை. அலாவுதீன் கல்லேரி சாபிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, எத்தனை நம்ம ஷேഖ்மார்கள் எல்லாமே சில்லா இருந்திருக்காங்க. நம்ம ஷேഖ்மார்கள் நமக்கு 40 நாள் சில்லா இருக்காட்டி போதும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக சில்லாயிரு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கண்ணு மூடி தியானம் செய்யும், அதை செய்ய வலிக்குது நமக்கு. ஒரு மணி நேரம் மௌலா கூட பேசு, அல்லாட்ட பேசிட்டு சிந்தனை அல்லா பக்கம் செலுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையாவது செய்யணும் இன்ஷா அல்லா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அல்லாவுக்காக செலவழிக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லா தாலா? அல்லா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. பேச்சு எங்கே போயிட்டு இருந்துச்சு, எதை சொல்லிட்டு இருந்தோம்? குரான். இன்ஷா அல்லா குரானை அதிகமாக தொடர்பு கொள்ளணும், குரானோட தொடர்பை அதிகப்படுத்தணும். ஜி குறைஞ்சது இந்த தஃப்சீர் 120 தஃப்சீர் இருக்குது, ஃபுல்லாக எல்லாருமே கேளுங்க இன்ஷா அல்லா. இந்த 120 மட்டும் தனியாக ஒரு மெமரி கார்டில் போட்டு கொடுங்கன்னு நான் இர்ஷாத் சொல்லியிருக்கு. போட்டிங்களாம்மா? என்னம்மா ரெடி பண்ணிருக்குறாங்க. அப்படியே வாங்கி ஃபோனில் போட்டுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்க தேவையில்லை, நெட்டு தேவையில்லை, தெரிஞ்சுங்களா? அப்படியே ஆஃப்லைன்லேயே உட்காந்து கேட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு சொல்லியிருக்கேன். எல்லாம் வாங்கி சொல்லி வச்சுக்கோங்க, கேளுங்க, வாழ்நாள்லாம் கேளுங்க. ஒரு முறை கேட்டு முடிச்சிங்கன்னா திரும்ப 6 மாதம் மாதிரி 2வது ரவுண்டு குர்ஆனோட தொடர்பு வைத்துக்கொண்டே இருங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லா தாலா. ஜி சிவமா இன்ஷா அல்லா. ஜி நீ பேசுங்க மாட்டி. அப்போ அப்படி ஒரு இன்பத்தை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வை பற்றி யாராவது வந்து நம்மள்கிட்ட சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் வரும். ஏன்னா எல்லா ஈசானும் நம்ம யாரை கொண்டு ஒவ்வொரு நொடியும் வாழ்கிறோம், யாரை கொண்டு ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய இன்பங்களை அனுபவிக்கிறோம், யாரை கொண்டு நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்கிறோம், யாரை கொண்டு நம்ம பார்க்குறோம், யாரை கொண்டு நம்ம பேசுகிறோம், யாரை கொண்டு நம்ம கேட்குறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய ஈசானாத்துகள் அல்லாவை கொண்டு தான் நடக்குது. அப்படிங்கிற அந்த உண்மையை ஷேக் நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்க. சம்பவம் சொல்லி காட்டினாங்க. அல்லாமா சிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா சிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்கம்மா. அவங்க வந்து பாக்கெட்லேயே சாக்லேட் வச்சுருப்பாங்களாம். யாராவது அல்லாவை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டா உடனே அந்த மிட்டாய் எடுத்து வாயில் போட்டு விட்ருவாங்க. அல்லாவை பற்றி சொல்லிட்டார், அவருக்கு ஒரு இனிப்பு, ஒரு சந்தோஷம். அதே எஜமான் அவர்கள் சிறிது காலத்துக்கு பிறகு சொன்னாங்களாம், வாளோடு வந்தாங்களாம். யாராவது அல்லாவை பற்றி சொன்னீங்கன்னா தலையை சீவிர் வேண்டாங்க. என்ன இது புரியல மக்களுக்கு, ஏன் இப்படி சொல்கிறாங்க? அதாவதுமா அல்லாவை சொல்லணும், கல்பில் கூப்பிடணும். நீ வாயில் அல்லான்னு சொன்னா தலையை சீவிர் வேண்டாங்க. அப்போ கேட்டோன்னே எனக்கு பயம் வந்தது. நம்மெல்லாம் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் ஷேக் நாயத்துடைய பிச்சில் நமக்கு அதை ஊட்டுறாங்க. கல்பால் அல்லாவை சதா ஞாபகம் செய். ஒரு வஸ்து, ஒரு செயல் நடந்தால் அது அப்படி கல்பு விளங்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. அல்லாவை கொண்டு அல்லாவுடைய உலுகியத் எப்படி வெளியாகுது. கஸ்டமர் வந்தால் கஸ்டமர் சூரத்தில் எஜமா சொல்லி காட்டினாங்களே, ஒருவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும்ப்பா. மிஸ்கின் அப்படி தான் அவங்களுடைய பிச்சையில் நம்மளை செய்ய வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன வாழ்க்கை இருக்கோ அதை நம்மளை பிரதிபலிக்க வைக்கிறாங்க. கண் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். நமக்கும் அந்த செயலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது மூலம் தகுதியே இல்லை, அறவே தகுதி இல்லை. மிஸ்கின் இப்படி தான் ஒரு நாள் ஒரு தெரிஞ்ச ஆலிம் இருக்காங்க, அவங்களுக்கு கல்பில் சிந்தனை வந்துச்சு. இன்றைக்கி ஜும்மாவுடைய நாளாக இருக்குது. அப்போ யாருக்காவது இந்த லாயிலாவை பற்றி ஒவ்வொரு நாளும் யாராவது கிடைக்க மாட்டாங்களா, லாயிலாவை பற்றி யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற உணர்வு தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஆலிமை வந்து அவங்க சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க, லாயிலாவில் பேசலாம் கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க, வந்து ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அப்போ எஜமான் வந்து மிஸ்கின் கல்பில் போட்டாங்க. அவங்களுக்கு விருந்து கூப்பிட்டு கவனிச்சு சாப்பிட உட்காந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. சாப்பிட கை வச்சோடனே, சர்க்கார் நாங்கள் எப்படி சர்க்கார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தானே எஜமானே, இந்த சாப்பாட்டில் 5 தேவை பூர்த்தி செய்ய நீ யாரும் இல்லை எப்படி சொன்னால், அப்படியா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு. அப்படியே சாப்பிடும்போது இப்படி நினைப்போம்மா, பரவாயில்லையே நாங்கள்லாம் வெறும் பிஸ்மில்லா சொல்லி தான். ஆலிம் சொல்கிறாங்க மோலா, ஆலிம் பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரிய மர்சா. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஷேக் நாயத்துடைய கொடுத்த தைரியத்தில் தான் உட்காந்து அவங்க முன்னாடியெல்லாம் பேசுகிறோம். அது எப்படி பேசுகிறோம் நமக்கும் தெரியல, அது எஜமான் பேச வைக்கிறாங்க, சொல்ல வைக்கிறாங்க. அப்போ சாப்பிடும்போது ஒவ்வொன்றா இந்த குவத்தை அல்லாவை கொண்டு தான் சாப்பிட வைக்கிறான். அல்லா
சொல்ல 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 அவங்க சிந்தனை என்ன வருது, பரவாயில்ல உங்களுக்கு இதில் நிறைய ஞானம் இருக்குது இப்படி பார்க்குறாங்க. நமக்கு ஷேகனாய் உள்ள என்ன ஊட்டி வச்சுருக்காங்க, நான் பேசுகிறேன் என்ன என்னையே ஷேகனாய் உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்க. நம்ம மரக்கட்டை சர்க்கார் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சூரிய வெளிச்சம் இருக்கேம்மா, அங்கே மரக்கட்டையை வச்சா பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்காது. கண்ணாடியை வச்சு பாருங்கள், பிரதிபலிக்கும். அப்போ ஷேகனாய் கண்ணாடியாக இருக்காங்க. அவங்க தன்னுடைய அந்த சூரிய ஒளி அவர்களும் வாங்கி அவர்கள் எந்த பக்கம் திரும்புகிறாங்களோ அங்கே 100 ஆயிருக்கு, அங்கே வெளிச்சம் வந்துடுது. அவர்கள் கண்ணாடியாக இருந்து நமக்கு பிரதிபலிக்க செய்கிறாங்க. அந்த பேச்சு தான் நம்மள்கிட்டையும் வருது. அப்போ அவங்க மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, நம்மை சுயமாக பார்க்குறாங்க. இதே மாதிரி மிஸ்கின் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு முறை இப்படி தான் லாயிலா, அதாவது அவங்கள தேடி போக வச்சாங்க. அவங்க வீட்டுக்கு போக வச்சு சும்மா நான் அவங்கள பார்க்க வந்தேன் எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சு அப்படியே அவங்கள்ட்ட லாயிலா பற்றி சொல்ல வச்சு அல்ல இந்த உலகியத்தை பற்றி சர்க்கார் சொல்ல வச்சாங்க. ஒரு தைரியம் விட்றாங்க பாருங்கள். ஆலிம்கள்ட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது. ஷேகனாய் கொடுத்த அந்த தைரியம் எப்படியாவது இவங்க இதை, அதாவது சர்க்கார் சொன்னாங்க ஒரு முறை, இந்த அக்கீதாவை அவன் உள்ளத்தில் நீ உட்கார வச்சிரு எப்படியாவது. அவங்க கிடைச்சாலும் அவர் முஸ்லீமோ மோமினோ நல்லவரோ கெட்டவரோ தெரிஞ்சுங்களா, யார் கிடைச்சாலும் சரி நீ மௌலா பற்றி பேச ஆரம்பிச்சு அவன் கல்வி அல்லாஹ் பக்கம் சேர்க்க ஆரம்பிச்சிரு. किसी से मिलना है तो उसे मिलाने के लिए, किसी से मिलना है तो उनसे मिलाने के लिए, न जमाने के लिए और न कमाने के लिए. யாரை நாங்கள் சந்தித்தாலும் எங்கள் நோக்கம் அவரை அல்லாஹ்வோடு சந்திக்க வைக்க வேண்டும். किसी से मिलना है तो उनसे मिलाने के लिए, न जमाने के लिए டைம் பாஸ்க்காண்டி பேச மாட்டோம். நான் கமானே கிளி இவட்ட பேசி விட்டு என்ன காசு வசூல் பண்ணலாம், அது எங்கள் நோக்கம் கிடையாது. न ज़माने के लिए और न कमाने के लिए, जिससे हम मिलते हैं हम उनका सुना देते हैं. யாரை நாங்கள் பார்த்தாலும் அவனை பற்றி செய்தி சொல்லி விடுகிறோம். हम बुलाते हैं इन्हें उनसे मिलाने के लिए, இவர்களை அழைக்கிறோம் அவனோடு சேர்த்து வைப்பதற்காக. जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते हैं, जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते हैं, सामने हमको किया खुद को छुपाने के लिए. அவன் எங்களை முன்னிறுத்தி விட்டான் தன்னை மறைப்பதற்காக. இந்த உணவோட பேசுகிறேன்ட்டான். உடறதுல எங்கே போனாலும். எங்கள் பாபா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, மெட்ராஸுக்கு வந்து இறங்குறாங்க. நான் நாகப்பட்டினத்தில் பரவச்சையில் இருக்கேன். இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. நைட்டு ஏறி காலையில் போகிறக்கு ஒருத்தர் களிமா சொல்லி விசாரத்துக்கு வந்துட்டார். ஒருத்தர் வாய்ப்பு கிடச்சி பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம். ட்ரெயின்லேயே களிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சரி, அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துங்க சொல்லிட்டு போய் திரும்ப சந்திக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. புரிஞ்சுங்களா? சும்மா பேச ஆரம்பித்தோம். இறைவன் தான் பேசுறது, மௌலான் தான் பேசுறது, இறைவன் கடவுள் அப்படி அவர்கிட்ட போய் நம்ம என்ன அல்லான்றது நாம் அழைக்கலை. பேச பேச அவர் இப்படியாப்பட்ட அந்த இறைவனை நான் அடையிறதுக்கு என்ன வழி அவரே கேட்குறாரு. ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் இறைவனிலும் அதை ஒத்துக்க மனசில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சாதாரணமாக விளையாட பேசுறது. ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டு இருந்தோம், கடைசி சீட்டில் கண்டக்டர் உட்காந்துருந்தார். வேலைஞ்சிக்கல, சும்மா சாதாரண பேசிக்கிட்டு இறக்கும்போது 2 கையும் எடுத்து கும்பிடு அழுதுகிட்டே, ஏறும்போது சில கடுமையான பாரம், பொண்ணு கல்யாணம் முடிக்கணும், இப்படிலாம் கடுமையான பாரத்தோடு என் கல்பில் உள்ளத்தில் அந்த மாதிரி கவலை இருந்துச்சு. இப்போ ஐயா நீங்கள் வந்து உடனே பேசுனீங்க, என்னுடைய பாரமெல்லாம் நீங்கிருச்சு, என் கல்பை விட்டு கல்பு ஃப்ரீ ஆயிடுச்சு, என் உள்ளம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ கவலையே இல்லாமல் இருக்கிறேன். காஃபிர் தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போட்டு அமுச்சு வச்சார். நானும் முஸ்லீம் தான். ஏன்னா யாரை பார்த்தாலும் நீ அல்லாவுடைய எஹ்சானாத்துக்களை பயன் செஞ்சாலே போதும். எல்லோரும் நம்ம கொடுத்து எஹ்சானத்தை பயன் செஞ்சாலே போதும். ஆஷிக்காக போயிடுவாங்க அவங்க எல்லோரும். அதை நம்ம பயிற்சி செய்யணும். அல்லாஹ் நம்ம அனைவரும் இந்த பாஷா மூலம் அதிகமாக அதில் யாரை பார்த்தாலும் விடுறதில்லை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.